மது, புகை, போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபடும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் முரளி சங்கர் போட்டியிடுகிறார். அவருக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய மருத்துவர் ராமதாஸ், மாநிலங்களில் அந்தந்த மொழிகளே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றார். இதற்காக பாமக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் கூறினார். புகை, மது, போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபடும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அந்தந்த மாநிலத்திலே அவர்கள் பேசுகின்ற பகுதியிலே ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக மாற வேண்டும். புகை நமக்கு பகை, மது இல்லாத ஒரு உலகம் வேண்டும், கஞ்சா இல்லாத நாடாக மாற்ற வேண்டும். மும்மூர்த்திகள் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் இங்கே வந்து, ராமதாஸ் உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த மது கஞ்சா இல்லாத ஒரு நாடு வேண்டும். மாம்பழத்திற்கு முக்கனியிலே முதல் கனி மாம்பழம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் மாம்பழத்திற்கு நீங்கள் வாக்களித்து இந்த பிள்ளையை வெற்றி பெற செய்ய வேண்டும். இது நம் அனைவருடைய பிள்ளை. எல்லா இத்தனை கட்சிகள் நாம் இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இந்த பிள்ளையை நிறுத்தி இருக்கிறோம். விவசாயிகளின் விளை பொருள்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கருக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். இதனிடையே பாமக செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை சென்னையில் நாளை வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள GRT விடுதியில் நாளை காலை 11 மணிக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சித் தலைவர் அன்புமணி ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் என்றும் வழக்குரைஞர் பாலு தெரிவித்தார்.